என்னுடைய செய்தியின் தலைப்பு பவர்ஃபுல்லி ப்ரோவன், பலமாய் ரூபிக்கப்பட்ட என்று சொல்லுகிற வார்த்தை தமிழில் நமக்கு விளங்கும்னு நான் நினைக்கிறேன். அதையே ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பவர்ஃபுல்லி ப்ரோவன். என்னத்தை தேவன் அப்படி பலமாய் நிரூபித்து காண்பித்தார்? வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை தமிழிலும், if you are reading an English Bible, Romans chapter 1 verses 3 and 4. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். நமக்கு ரொம்ப முக்கியமான பகுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் இருக்கிறார். ரைட்? அந்த உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்பதற்கு அன்டினயபிள் ப்ரூஃபாக இருந்தது. அதாவது மறுக்க முடியாத ஒரு அத்தாட்சி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான். அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபேக்டை அது ப்ரூவ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனால் யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்ற போதே பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சிட்டாரு? வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக்கி புறாவை போல பரிசுத்தாவியானவர் இறங்கி வருகிறதை எல்லாரும் கண்டாங்க. எல்லாரும் சத்தத்தை கேட்டார்கள், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியம். ஆண்டவர் தான் சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்கு ப்ரூவ் பண்ணோம்? ஏன் இயேசு கிறிஸ்துவ உயிரோடு கூட எழும்ப வச்சு ப்ரூவ் பண்ணணும் இவர் தான் என்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி கேட்டால், த ரீசன் ஒரு காரணம் அல்ல, பல காரணங்கள் இருக்கிறது. அதில் பிரதானமான காரணம் என்னன்னு சொன்னால், எந்த ஜனங்களிடத்தில் இயேசு கிறிஸ்து வந்தாரோ அவர்களே என்ன செய்யலை? இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று அங்கீகரிக்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அந்த ஒரு கூற்றில் தான் அவரை என்ன செய்கிறாங்க? இவர் மரண தண்டனைக்கு பாத்திரர் என்று சொல்லி அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்களாம். வாசிக்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்திலிருந்து 64ஆம் வசனம் வரைக்கும். அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். பிரதான ஆசாரியன் இதை கேட்ட உடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? தேவ தூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான். அதற்கு அவர்கள் எல்லாரும், இவன் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். என்ன கேள்வி அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்டாங்க? என்ன கேள்வி கேட்டாங்க அதுக்கு முன்னாடி? எல்லாருக்கும் நமக்கு தெரியும். என்ன கேட்டாங்க? நீர் தேவனுடைய குமாரன் தானா? ஆர் யூ த சன் ஆஃப் காட்? இதுதான் இயேசு கிறிஸ்துட்ட கேட்கப்பட்ட கேள்வி. ரைட்? அந்த கேள்விக்கு அவர் கொடுக்குற பதிலை நல்லா கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு? நான் அவர்தான், நீங்க சொல்லுகிறது போல நான் தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு சொன்னவர் அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க. மனுஷகுமாரன். நான் யார்? ஆனா இதுக்கு முன்னாடி யார் என்னன்னு சொன்னாரு? நான் தேவகுமாரன். ஆனா இப்போ நான் வந்திருக்கிறது யாரா வந்திருக்கிறேன்? விளங்குதா உங்களுக்கு? he is wholly the son of God, but he is also wholly the son of man. புரியுதா? பூரணமாய் அவர் தேவனுடைய குமாரன் தான். ஆனால் மனுஷ ரூபத்திலே வந்த உடனே அவர் மனுஷ குமாரனாய் he identified himself with us. நம்மோடு கூட அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த தேவனுடைய மனுஷ குமாரனை தான் அவர் என்ன சொல்றார்னா, சர்வ வல்லவரின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் என்ன சொல்லியிருக்கணும்? தேவகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பார்சத்தில் வீட்டு இருக்கிறது அப்படின்றதான நம்ம மைண்ட்ல இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாரு அவரு? தேவகுமாரன் என்று சொல்லவில்லை, ஐ ஆம் த சன் ஆஃப் காட். ஆனா நான் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்துல வல்லமையோடும் மகிமையோடும் வீட்டு இருக்கும் போது நான் யாரா வீட்டு இருக்கிறேன்? தேவகுமாரனா வீட்டு இருக்கல, நான் மனுஷகுமாரனா வீட்டு இருக்கிறேன்றார். ஹல்லேலூயா.
டெரிக் பிரின்ஸ் எப்பவுமே சொல்வார், ஜீசஸ் came down in the form of a man and loves to retain his identity as a man. எப்பவுமே என்ன செய்வார்னா, தன்னை யூதா கோத்திரத்துல பிறந்தவர், மனுஷனாய் வந்தவர் அப்படின்ற அடையாளம் பரலோகத்திலையும் அவரை விடல பாருங்க. Revelation chapter 5 verse 5. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். ஓகே, என்ன சொல்றாரு? யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் என்ன செய்தார்? ஜெயம் கொண்டிருக்கிறார். அவர் மாம்சத்துல வந்து ஜெயம் கொண்டதுனால தான் புஸ்தகத்தினுடைய முத்திரைகளை அவர் திறக்கிறதற்கு என்னவா மாறினாரு? he was qualified. அவர் தகுதி உள்ளவராய் மாறினார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஏன் நம்ம நிறைய விஷயத்துல மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம்னா, because we know the truth but we have not known the truth. சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் நாம் சத்தியத்தை அறியவில்லை. அழகுதா? இங்க அறியறதுக்கும் இங்க அறியறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு, ரைட்? இங்க நிறைய பேருக்கு நாலேஜ் இருக்கலாம், ஆனா இங்க வரும்போது தான் அது லைஃப் சேஞ்சிங்கா மாறுது. ஏன் வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. உங்க இருதயம் மாற்றப்பட்டாதான் உங்க வாழ்க்கைக்குள்ளாக ஜீவ ஊற்று ஓடும். அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவரை உயிரோடு கூட எழுப்பினதினால் தேவன் பலமாய் தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்த அந்த வல்லமை இன்றைக்கு நமக்குள் கிரியை செய்வது மட்டுமல்ல, அதற்கு பல நோக்கங்கள் இருக்குது. அவர் வெறும் தேவனுடைய குமாரன் என்று ப்ரூவ் பண்றது மட்டுமல்ல, நம்மளையும் தேவ குமாரர் குமாரத்திகளாக மாற்றுகிறது இதன் நோக்கம். ஆனா இதுல இன்னும் 2 காரியங்கள் இருக்குது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். Romans chapter 4 verses 24 and 25. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ரைட். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். எதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்? மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஏன் ஒப்பு கொடுக்கப்பட்டார்? வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். சோ அவர் மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். சரி, சப்போஸ் இயேசு கிறிஸ்து மரித்தார், குட் ஃப்ரைடேயோட முடிஞ்சிருச்சு கதை அப்படின்னு இருந்திருந்தா என்ன இருந்திருக்கும்? ஒருவேளை அந்த இயேசு எங்கள் பாவங்களுக்காக சிலுவையில மரித்தார் என்று விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் என்ன நடந்திருக்கும்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும், ரைட்? பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆனால் நாம் நீதிமான் ஆயிருக்க முடியாது. காரணம் என்ன? அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை விசுவாசிக்கிறது தான் எனக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா, ரைட்? ஓகே, வாசிங்களேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ரைட். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம் பாவங்களை கொண்டு அவர் பாவமாக்கப்பட்டார். எதற்காக? அவருடைய நீதியை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆவதற்கு. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து பாவியான்னு கேட்டீங்கன்னா பாவி கிடையாது. நான் அன்னைக்கே சொன்னேன், ஜென்ம பாவமும் கிடையாது, சுபாவ பாவமும் கிடையாது. அப்படிப்பட்டவர் பாவத்தை கொண்டு பாவமாக்கப்பட முடியும் என்று சொன்னால், நீதியின் தன்மையே இல்லாத எனக்கு, நீதியின் பிளட் லைன்லயே இல்லை, ஆனா எனக்குள்ள அவருடைய நீதியை கொண்டாந்து வைக்கிறாருன்னு சொல்லும்போது எனக்கு ஏற்றுக்கொள்றது கஷ்டமா இருக்கு. அவர் பாவமே அறியாதவர் பாவமாக்கப்பட முடியும்னா, நீதியே அறியாத நீங்களும் நானும் நீதிமான்களாய் மாற்றப்பட முடியும். அல்லேலூயா. அந்த இம்பாசிபிள் பாசிபிள் ஆச்சுன்னா இந்த இம்பாசிபிளும் பாசிபிள் ஆகும். அல்லேலூயா, ரைட்? சோ நம்மை நீதிமான்கள் ஆக்கினார். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பலமாய் அவரை மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்பி அந்த பலமான ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமையை தேவன் எதற்காக வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், எஃபீசியன்ஸ் 1:19 and 20 in English, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19 மட்டும் வாசிக்கலாம்.
தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி ஆ. அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே ஆ. விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் ஆ. நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஓகே, பவுல் இங்க ஒரு காரியத்தை வேண்டிக் கொள்கிறார். என்ன வேண்டிக் கொள்கிறார்னா, ஆண்டவரே இவங்களுக்குள்ள ஒரு மகா மேன்மையான ஒரு வல்லமையை நீங்க விதைத்திருக்கிறீங்க. உம்முடைய வல்லமையின் மகா மேன்மையை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேருக்கு இன்னைக்கு தேவனுடைய மகா மேன்மையான ஆசீர்வாதத்தை அறிந்து கொள்ளணும்? உங்க தலையில கை வச்சுக்கோங்க. அந்த கண்ணில் கை வச்சு பிரயோஜனம் இல்லை. இந்த கண்ணு இயற்கையான கண்ணு. ஆண்டவரே பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தாங்க. Give us eyes that are enlightened. கேளுங்க ஆண்டவர்ட்ட. அல்லேலூயா. இப்போ பவுல் ஒன்று சொல்லுகிறார், இந்த மகத்துவமான மேன்மையான இந்த வல்லமை எங்கே இருக்கிறது, எங்கே கொடுக்கப்படுகிறதுனா பரலோகத்தில் அல்ல. நீங்க போய் பரலோகத்தில் சேர்ந்ததுக்கு பின்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லல. வாசிங்களா 2 கொரிந்தியர் 4:7. 2 Corinthians chapter 4 verse 7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை எங்க பெற்றிருக்கிறோம் சொல்லுங்க? இந்த மண்பாண்டத்துல தான் அந்த மகத்துவமான வல்லமையை பெற்றிருக்கிறேன். என்ன சொல்றார் பவுல்? நீங்க போய் பரலோகத்துல போய் இந்த வல்லமையை அனுபவிக்க போறதில்ல. இந்த வல்லமை எங்க இருக்கான்? இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. இந்த மண்பாண்டமாகிய சரீரத்துக்குள்ள வச்சுக்கிறார். ஏன் மண்பாண்டமான சரீரத்துக்குள்ள வைக்கணும்? ஏன்னா இங்க அந்த வல்லமையை வெளிப்படுத்தினாதான் மனுஷர் அறிந்து கொள்வார்கள், இது எங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய வல்லமை. மகிமை அவருக்கு செல்லும். மகிமையை நம்மிடத்தில் வெளிப்படுத்துவார். ஆனா மகிமை நம்மகிட்ட நிற்காது, நேரா அவர்கிட்ட திரும்ப எழுப்பி போயிடும். ஹல்லேலூயா. ரைட்? ஓகே. என்ன மகிமை? What is that glory, that surpassing power? அங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. மகத்தான வல்லமை, மகத்துவமுள்ள வல்லமை. ரைட். இது என்ன? 2 கொரிந்தியர்ல 4:8 10 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். 2 Corinthians chapter 4 verses 8 to 10. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். ரைட். என்ன சொல்றாரு? மகத்துவமான வல்லமையை பற்றி பேசின பவுல் அடுத்த மூச்சில என்ன சொல்றாரு? நாங்க கீழே தள்ளப்படுகிறோமா, நாங்க நெருக்கப்படுகிறோமா, நாங்க கலக்கம் அடைகிறோமா? என்ன பவுலே, வல்லமையை குறித்து பேசிட்டு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒருத்தனும் எங்களை தொட முடியவில்லை, எங்களை கீழே தள்ள முடியவில்லை, எங்களை நெருக்க முடியவில்லை, நாங்கள் தேவனுடைய வல்லமையை கொண்டிருக்கிறபடினால் எல்லாரும் எட்டி தூரத்துல நிக்கிறாங்கன்னு சொல்லணுமா இல்லையா? தேவனுடைய வல்லமைனா அப்படிதானே இருக்கணும். ஆனா பவுல் என்ன சொல்றாரு? அது இல்லைங்க வல்லமை. இஃப் யூ டோன்ட் ஹேவ் அட்வர்சிட்டி யூ டோன்ட் நீட் பவர். உங்களுக்கு எதிர்ப்பும் போராட்டமும் இல்லை என்று சொன்னால் வல்லமை தேவை இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அந்த வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த போராட்டம் எல்லாம் வருது. உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தான் தேவன் என்ன செய்கிறார்? சாத்தான் வந்து நான் போய் சோதிக்க போறேன்னு சொன்னோடனே போ கோ 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 அண்ட் ட்ரை. ஏன்னா எனக்கு தெரியும் என் பிள்ளைங்களுக்குள்ள என்ன இருக்கு? நான் வல்லமையை விதைத்து வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்வார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை நன்கு அறிந்திருக்கிற தகப்பன். நீங்க தாங்குவீங்களா இல்லையான்றது அவருக்கு நல்லாவே தெரியும். வழங்குதா? இப்போ பவுல் சொல்றாரு, அங்க இருக்கிற மேட்டர் வந்து எனக்கு நெருக்கம் வராம இருக்கிறது இல்ல, ஜனங்க எங்களை ஒடுக்காம இருக்கிறது இல்ல, நாங்க கீழே விழாம இருக்கிறது இல்ல, மாறாக இவைகளுக்குள் தேவனுடைய வல்லமை விளங்குகிறது. ஹல்லேலூயா. இதுக்குள்ளதான் தேவனுடைய வல்லமை விளங்குகிறது. ஓகே, அவர் என்ன சொல்ல வர்றாரு? இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 7:5 வாசிங்களேன். 2 Corinthians chapter 7 verse 5. எப்படி என்றால், நாங்கள் மெக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன.
ரொம்ப அழகாக சொன்னார் பாருங்க. நான் எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும், நான் எவ்வளோ நிருபங்களை எழுதி உங்களெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தட்டி எழுப்பினாலும் எனக்குள்ளேயும் பயம் இருந்தது. அல்லேலூயா. அதுக்காக நன்றி சொல்லணும். இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் நான் வல்லமை உள்ளவன், நான்லாம் பயப்பட மாட்டேன், என்னெல்லாம் ஒன்றும் தொடாது, என்னெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு இன்னைக்கு கீழே சரிஞ்சு விழுந்து கிடக்குறாங்க. ரைட்? ஞாபகம் வச்சுக்கோங்க, there is no absolutely nothing wrong in accepting our weaknesses. ஏன்னா நாம் பலவீனம் உள்ளவனாய் இருக்கும்போது தான் தேவ பலன் எனக்குள் விளங்குகிறது. அல்லேலூயா. நாம் பலன் உள்ளவனாய் இருந்தால் எனக்கு எதுக்கு தேவ பலன்? விளங்குதா? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? எனக்கு எங்க ஒரு லேக் இருக்கோ அங்கதான் தேவனுடைய கரம் என்ன பலப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு. புரியுதா? அப்போ அவர் சொல்றாரு, அந்த பலவீனத்துல தான் தேவன் எங்களை என்ன செய்யறாரு? பலப்படுத்தி பயன்படுத்துகிறார். பவுலும் நம்மை போல ஒரு சாதாரணமான பாத்திரம் தான். ரைட்டா? ஆனா கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். ஏன்? அவருக்குள் இருந்த தேவ வல்லமை அவர் அறிந்துதான் அவர் எழுதினாரு. எபேசியருக்கு எழுதினார், ரோமருக்கு எழுதினார், கொரிந்தியருக்கு எழுதினார். அந்த வல்லமை, அந்த மகத்தான வல்லமை. ஆனா அவர் சொல்றாரு, நான் அடி வாங்கினேன், உத வாங்கினேன், சாகிறதுக்கு ஏதுவாக பல நேரத்துல போயிட்டேன். அப்போ எப்படியா அந்த வல்லமையை பத்தி பேசுறீங்க? அங்கதானே அந்த வல்லமை எனக்குள்ள கிரியை செய்து என்னை இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ரைட்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? இன்னைக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை எதிர்பாராதீங்க. பிரச்சனைகள் நிறைந்த வாழ்க்கை தான் நமக்கு. ஆனா அந்த பிரச்சனைகளின் மத்தியில எனக்குள் இருக்கிற மகத்தான வல்லமை, கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரை பலமாய் தேவனுடைய குமாரன் என்று நிரூபித்து என்னையும் அவர் குமாரன் குமாரத்தியாய் நிலைநிறுத்தி இருக்கிற வல்லமை மேற்கொள்ளும், ஜெயமெடுக்கும். ஹல்லேலூயா. யாரும் அதை ஜெயிக்க முடியாது, அந்த வல்லமை தான் ஜெயிக்கும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த 2 கொரிந்தியர் 4:10 சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படியாக என்ன செய்யறோமாம்? இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். அது என்னங்க? இயேசுவினுடைய மரணத்தை எங்க சரீரத்துல சுமந்து தீக்கிறோம். ஜீவனை சுமக்கிறது ரைட். எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் தான் ஜீவனின் ஆவியானவர், அவர் தான் உயிர் தழுதின் ஆவியானவர். அதை சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கு. பட் வாட் இஸ் திஸ் பவர் ஆஃப் கிறிஸ்துவினுடைய மரணம், த டெத் ஆஃப் ஜீசஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 10 and 11. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஓகே, பவுல் 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததா இருக்கிறதுன்றாரு. என்னையா சொல்றாரு? கிறிஸ்து எனக்குள்ள இருந்தா என் சரீரம் எப்படி பாவத்தின் நிமித்தம் மரித்ததா இருக்கும்? ஒன்றும் இல்லை, சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். எந்த சரீரத்துக்குள் இருக்கிறார்? உயிர்த்தெழுந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறாரா? வல்லமை அடைந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறாரா? அங்க சொல்ற வசனம் கரெக்டா வாசிங்க. என்ன சொல்றாரு? சாவுக்கேதுவான சரீரத்திற்குள் இருக்கிறார். பாவத்தினாலே வந்த சாவு. யாருக்குள்ள வந்த சாவு? ஆதாமினிடத்தில் தோன்றினது இன்றைக்கு வரைக்கும் கேரி ஆன் ஆயிட்டு வருது. ரைட்டா? இயேசு கிறிஸ்து இன்னும் நம்மளை இந்த பாவ சரீரத்திலிருந்து என்ன செய்யல, கம்ப்ளீட்டா செட் ஃப்ரீ பண்ணல. அவருடைய வருகையில தான் அது நடக்க போகுது. அல்லது நீங்க மரித்து அதுக்கு முன்னாடி அவருடைய பிரசனத்துக்கு போனீங்கன்னா தான் நடக்க போகுது. இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது சாவுக்கு ஏதுவான சரீரம் தான். அவர் சொல்றாரு, அந்த சரீரத்துல மரணம் கிரியை செய்கிறது. ஆனால் கிறிஸ்து அந்த சரீரத்திற்குள் இருக்கிறபடியினால் என்ன சொல்றாரு? ஆவியானது எது நிமித்தமாக? சரி, அந்த நீதி எங்க இருந்து வந்துச்சு? அவர் உயிரோடு கூட எழுந்தபடியினால் பலமாய் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார் என்று விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் அந்த நீதி வருது. அல்லேலூயா. அந்த நீதி உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னால், அந்த நீதியை உங்களுக்குள் விதைத்திருக்கிற, அதை செயல்படுத்துகிற தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறபடியினால், the spirit is life. சரீரம் மரிக்கிற சரீரமாக இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானது எப்படி இருக்கிறது?
ஜீவன் உள்ளதாய் இருக்கிறது. எப்படிப்பட்ட ஜீவன் உள்ளதாய்? சாதாரண ஜீவன் கிடையாது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஜீவன், மரணத்தை ஜெயமாக விழுங்கி எழுப்பின ஜீவன், மரணத்தை மேற்கொண்ட ஜீவன். அந்த ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கா? உங்க ஆவியில இருக்கு, ரைட்? அப்ப ஆவியில இருக்கிற அந்த ஜீவனை நம்ம என்ன செய்ய முடியும்? 11ஆம் வசனம் சொல்லுது, அந்த ஜீவனின் தன்மை என்ன? அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். அடிக்கடி உங்களை கேட்டு பார்த்துக்கோங்க, அதே ஆவியானவர் தான் எனக்குள்ள இருக்கிறாரா? இருக்கிறாருங்க. இயேசுக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். இயேசுக்குள்ள கிரியை செய்ததும் அவர் தான். ஏன்னா இயேசு உலகத்துல நடமாடின போது அவர் தேவ குமாரனாய் நடை போடவில்லை, அவர் மனுஷ குமாரனாய் நடை போட்டார். தட்டி சொல்லிக்கோங்க, என்ன போலதான் இயேசு இந்த உலகத்துல இருந்தார். இயேசுவை போலத்தான் நானும் இந்த உலகத்துல இருக்கிறேன். வழங்குதா? அவர் தேவகுமாரனா தலையில கிரீடத்தை வச்சுக்கிட்டு சுத்தி ஒளிவட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல நடக்கல. வழங்குதா? அது மனுஷருடைய சிந்தையில வர சித்திரங்களே தவிர that is not the truth. Jesus walked as an ordinary man. இன்னைக்கு நமக்குள்ள வந்து உட்கார்ந்தாருன்னா யாருன்னே தெரியாது. ஒரு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, வாங்க உட்காருங்கன்னு சொல்லி ஒரு சீட்டை கொடுத்து அவரை முன்னாடி கூட கொண்டு வர மாட்டீங்க. சாத்தான் வந்தா முன்னாடி கொண்டாந்து உட்கார வச்சுருவோம், தெரியுமா? ஏன் சொல்லுங்க பாப்போம். அவன் மகிமையாய் சிருஷ்டிக்கப்பட்ட கேருப், அவனை பார்த்தாலே பளபளன்னு மின்னுவான், ரைட்? அவன் நடந்தாலே இசையின் சத்தம் கேட்டும். பார்த்தா யாரோ பெரிய மனுஷர் வந்திருக்கிறாருங்க, தெரியல, யாரோ லுக்ஸ் லைக் அ பிக் பிஸ்னஸ் மேன். இந்த கருப்பு பல்லு, கருப்பு கோட்டு, தலையில் 2 கொம்பெல்லாம் இருக்காது சாத்தானுங்க. பியூட்டிஃபுல் அண்ட் ஹேண்ட்ஸமாக இருப்பான். பார்த்தோன்னே யாரோ பெரிய மனுஷன், வாங்க வாங்க முன்னாடி வந்து உட்காருங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து உட்காந்துருவோம், உட்கார வச்சுருவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தார்னா நம்மில் ஒருவரை போல் தான் இருப்பார். அதனால என்ன செய்வோம்? வாங்கயா பின்னாடி உட்காருங்க, அங்கே ஒரு சீட் இருக்குது, அங்கே ஒரே ஒரு சீட் காலியாக இருக்குது, அங்கே வந்து உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். வழங்குதா? நமக்குள்ள நம்மை போல நம்மிடத்திலிருந்து வித்தியாசமே இல்லாமல் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து எதற்காக அப்படி வாழ்ந்தார் என்று சொன்னால், அவருக்குள் இருக்கிற அதே ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறதுனால அவரை போலவே வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் என்பதை நமக்கு உணர்த்தும்படியாக செய்தார். ஹல்லேலூயா, ரைட்? இப்போ அந்த பவர் ஆஃப் ரெசரக்ஷன், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை சாவுக்கேதுவான இந்த சரீரத்தில் செயல்படுகிறதுனால இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தில் வருகிற தோல்விகள்னால ஏற்படுகிற எல்லா பின்னடைவுகளையும் மாற்றி அவர் மறுபடியும் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் எப்பவுமே சொல்வேன், இதை பிடிச்சிக்கோங்க, இந்த வசனத்தை பிடிச்சிக்கோங்க. ரோமர் 8:2 ரோமர் 8:11 மனப்பாடமாக தெரிஞ்சிங்கன்னா சாத்தானை அடித்து ஓட விடலாம். ஹல்லேலூயா. நீங்கள் அடித்து ஓட விடலைன்னா யாரும் உங்களுக்காக அடித்து ஓட விட முடியாது. ஏசு கிறிஸ்து அப்பா காப்பாற்றுங்க, அவரை காப்பாற்றி தூக்கி விடுவார். ஆனால் சாத்தானை ஓட்டுற வேலை நீ உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா அவர் வெற்றி சிறந்து ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு? பரலோகத்தில் ஏசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் தேவகுமாரனாய் அல்ல மனுஷகுமாரனாய் நமக்காக வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லைங்கதா? அவரை போல அவரோடு கூட நாமும் வீற்றிருக்கிறோம். அவருக்கு இருக்கிற அதிகாரம் தான் நமக்கு இருக்குது. அவர் என்ன வல்லமையெல்லாம் செயல்படுத்தி காட்டினாரோ அத்தனையும் உங்களுக்குள்ள இருக்குது. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் அந்த வல்லமையில் நீங்கள் நடை போடாவிட்டால் நீங்கள் தேவனுடைய குமாரர் குமாரத்திகள் என்று சொல்லப்படுவதற்கு தகுதி அற்றவர்களாய் மாறுகிறீர்கள். எத்தனை பேருக்கு விளங்குது? 3 காரியம் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம தேவனுடைய குமாரர் குமார்த்திகளாக மாற்றப்பட்டு நிரூபிக்கப்படும்படியாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். எப்பொழுது? ஆவிக்குரிய சரீரத்தில் இல்லை பரலோகத்தில் அல்ல, இந்த சரீரம் மாம்சத்துக்குரிய சரீரத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே நாம் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய குமாரர் குமார்த்திகளாக இருக்கிறோம், ரைட்? அதற்குள் வாழும்போது எப்படி தேவனுடைய வல்லமை எனக்குள்ள என்ன நிரூபிக்கும் அப்படின்னா, முதலாவது என்ன நீதிமான் ஆக்கி இருக்கிறார். நீதியே என்னன்னு தெரியாத என்ன அவர் நீதிமான் ஆக்கி இருக்கிறார். சரீரத்தில் தான் நான் குமாரன் குமாரத்தியா இருக்கிறேன், சரீரத்திலேயே நான் குமாரன் குமாரத்தியா இருக்கிறேன், சரீரத்திலேயே என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், ரைட்? அவருடைய நீதி எனக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் ஜீவன் இந்த
மண் பாண்டங்களுக்குள்ளே வெளிப்படுகிறது. அந்த மண் பாண்டத்துக்குள்ளே வெளிப்பட்டாதான் நான் குமாரன் குமாரத்தி என்பதை உலகம் அறியும், சாத்தான் அறிந்து கொள்வான். சாத்தான் அறிந்து கொண்டான்னா கொஞ்சம் தள்ளி நிற்பான். அவன் உங்களை எப்பெல்லாம் கீழே இழுத்து போட முடியும்னு பார்ப்பான். ஆனால் இழுத்து போட்டாலும் உங்களுக்குள் இருக்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களை எப்போவுமே பவுன்சிங் பால் மாதிரி அவன் தலைக்கு மேலே தான் தூக்கி கொண்டு போய் நிலைநிறுத்தும். ஹல்லேலூயா. உன்னதங்களில் கிறிஸ்துவுடனே கூட வீற்றிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குரியதாயிருக்கு. ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த மாம்சத்துல நாங்க இருக்கும்போதே நாங்க உம்முடைய குமாரர் குமாரத்திகளா இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அந்த ஆவியை எங்களுக்குள்ளே வைத்ததினாலே நாங்களும் அவரை போல பலமாய் தேவனுடைய குமாரர் குமாரத்திகள் என்று நிரூபிக்கப்படும்படியான ஆவி எங்களுக்குள்ள வச்சிருக்கிறீர். உம்முடைய நீதிக்காக நன்றி ஆண்டவரே. நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. நீதி என்றால் என்ன என்பதே தெரியாத எங்களுக்குள்ள தேவனுடைய நீதியை விதைத்ததுக்காய் நன்றி அப்பா. அது மட்டுமல்ல, அதே ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்து அந்த வல்லமையின் ஊற்றோடு கூட எங்களை இணைக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டுல எங்களுக்கு எதிர்த்து வருகிற பிரச்சனைகள் எல்லாம் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய வல்லமை அவைகளை மேற்கொள்வதற்கு எங்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கிற்று என்று சொல்லி நாங்க சொல்லுகிறோம் ஆண்டவரே. ரிமலாமா ரகலாமா ஷேகரஹந்துரானாமா ஷீரபஹதுரானாமலா ரெபஹலா கரமலாமா ஷிகரபலபரா துரானாமலபரபா. எல்லா போராட்டங்களிலும் எல்லா பலவீனங்களிலும் எங்களுக்குள் பலன் செய்கிற உயிர்த்தெழுதலின் ஆவிக்காக நன்றி அப்பா. அதனாலே நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிற காய் நன்றி. தாழ்த்தி எங்களை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆம்.